யார் இப்ப பேஜ் 74ல இருந்து படிக்க போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. நானே செலக்ட் பண்றேன். நோபிட்டா சீக்கிரம் எழுந்துரு. ஏன் இப்படி கலாட்டா பண்ற? கொஞ்சம் அமைதியா இருக்க மாட்டியா? சீக்கிரமா படிக்கிறியா? புக்கை ஏன் தலைகிட வச்சிருக்க? ஒழுங்கா வை. எந்த பேஜ்? அது வந்து ஓ, படிக்க ஆரம்பி. எந்த பேஜ் சார்? எல்லாரும் சிரிச்சதுல எனக்கு வர மாட்டேங்குது. இல்ல கரெக்டா படிச்சிருப்பேன். நீ சொல்றது எனக்கு புரியுது. நானும் டென்ஷன் ஆனா இப்படிதான் நடந்துக்குவேன். நம்ம டென்ஷனை குறைக்க ஏதாவது இருந்தா எப்படி இருக்கும்? நிஜமாவா சுசுகா? உனக்கும் அப்படிதான் ஆகுமா? ஆமாப்பா, இப்ப எனக்கும் ரொம்ப டென்ஷனா இருக்கு. நோபிட்டா, இன்னைக்கு கேம பத்தி நீ மறந்தே போயிட்டியால? ஏற்கனவே வரணும்னு உங்ககிட்ட சொல்லி இருந்தல, நீ பாட்டு போய்கிட்டே இருக்க. என்னது இன்னைக்கு தானா? ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் கூட இன்னைக்கு வர போறாரு. இன்னைக்கு மட்டும் நீ சரியா வந்த விளையாட்டுல அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிடுமா சொல்லிட்டேன். சரி, டென்ஷன் ஆகாத. டோரேமான் அவன் நிச்சயமா என்ன அடிக்க போறான், எனக்கு அது தெரியும். ஏன் இப்படி தேவையில்லாம கவலைப்படுற நோபிட்டா? விட்டுறப்பா, இது ஒண்ணும் ஈஸி இல்ல, ரொம்ப கஷ்டம். என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது டோரேமான். அது நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன இது? கிரவுண்டர்னா என்ன தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே. மிஷின்ல இருக்கிற அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி அது பூமி கடையில அனுப்பும். கரெக்டா? கரெக்ட். இப்போ உனக்கு இருக்கிற அதிகமான டென்ஷனை இது அப்படியே ரிலீஸ் பண்ணி பூமிக்கு அனுப்பிடும். எப்படி ஐடியா? டென்ஷனை குறைக்குமா? உனக்கு டென்ஷனை தாங்க முடியாத நிலைமை வந்துச்சுன்னா நீ அப்போ இதை யூஸ் பண்ணு. அப்புறமா உனக்கு எந்த டென்ஷனும் வராது. நீ ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். தடியா தடியா தடி. என்ன இது? வெறும் பொம்மை தானா? பயந்தே போயிட்டேன். என்ன புரியுதா? புரியுது. இது வந்தாலும் கான்ஃபிடென்ட்டா பண்ணு. நிச்சயமா. தேங்க் யூ டோரேமான். சிங்கி சான் சிங் சிங்கி சான் சிங். சார். நோபிட்டா, என்ன பேஸ்பால் விளையாட கிளம்பிட்டியா? ஆமா சார். உன்னோட ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டியா? அதுவா? அது முடிச்சிட்டேன். ஏன் இப்படி வளர்ற? ஒழுங்கா பதில் சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் ஹோம்வொர்க் எதுவுமே முடிக்கல. என்னது? ஹோம்வொர்க்க முடிக்காம நீ விளையாட கிளம்புறியா? டென்ஷனா இருக்கு. எனக்கு இப்ப முக்கியமான பேஸ்பால் கேம் இருக்கு, நான் அதுல போய் கலந்துக்கிறேன். என்னது? ஹோம்வொர்க்க முடிக்கணும், அது எனக்கு தெரியும். ஆனா கொடுத்த வாக்கியம் காப்பாத்தணும்ல. நான் வேலை வந்ததுக்கு அப்புறம் ஹோம்வொர்க் முடிக்கிறேன் சார். நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் ஹோம்வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்கூல் பஸ்ல காலை வைப்பேன். எனக்கு இப்ப டைம் ஆச்சு, நான் போலாமா சார் ப்ளீஸ்? சரி சரி, போயிட்டு வா. நீங்க பயப்படாதீங்க. கேம் முடிஞ்ச உடனே நான் சீக்கிரம் வந்து ஹோம்வொர்க்க முடிச்சிடுறேன். இந்த கேம்ல நான் ஒழுங்கா விளையாடணும். அதுக்கு நீங்க என்ன முதல்ல ஆசீர்வாதம் பண்ணணும். பண்ணுங்க. நல்லபடியா விளையாடு. நீ ஒழுங்கா ஹோம்வொர்க் எழுதினா எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நல்லபடியா விளையாடு, நல்ல ஹோம்வொர்க் எழுது. நான் போயிட்டு வரேன். ஓகே சார், தேங்க் யூ சார். டிவைஸ் வேலை செய்தே. சூப்பரா பே. இது ஒரு ஃபவுல் பால். சூப்பர்ல, அப்படிதான் அசத்தே. 9th இன்னிங்ஸ்ல இருக்கோம். நிச்சயமா நம்ம தான் ஜெயிப்போம். ஸ்கோர் மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து யாரு பேட் பண்ண போறது? நிஜமா நோபிட்டா தானா? வேற யாரும் இல்லையா? ஜிஎன் தான் ஸ்டார்டிங் பேட்ஸ்மேன். அடுத்தது நீனு, அதுக்கப்புறம் நானு, கடைசியா நோபிட்டா தான் இருக்கான். என்ன பண்றது? வேற வழியே இல்ல, இவன் தான் ஆடி ஆகணும். அந்த கேமரா பார்க்க டென்ஷனா இருக்கே. நோபிட்டா, நீ மட்டும் ஒழுங்கா விளையாடல, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட வேண்டியிருக்கும். சொல்லிட்டேன், புரிஞ்சுதால? அப்படி சொல்லாத. சரி சரி, இப்ப கேம் ஆரம்பிக்கலாம் வாங்க. பயங்கர டென்ஷனா இருக்கே. இப்ப என்ன பண்ண போறேன்? நான் இனிமே நிதானமா விளையாட போறேன். பால் எந்த பக்கம் வருதுன்னு பார்த்து டக்கு டக்குன்னு அடிக்க போறேன். என்ன நோபிட்டா ரொம்ப அமைதியா இருக்கா? வழக்கமா இந்த நேரத்துல பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி இல்ல நின்னுட்டு இருப்பேன். என்னால வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க. சீக்கிரமா ரன் ஓடல. நீ அவுட்டே.
வேண்டிய பேட்டரி இப்படி கோட்டை விட்டு நிக்கிறீங்களே. போடாதா நில்லு, போடாதா சொன்னா கேளு, நின்று அது பார்த்துட்டு போ. மசமா மாட்டிக்கிட்டியாலே நோபிட்டா ஒன்னா. நோபிட்டா என்ன ஜியான்? நீ சந்தோஷத்துல தான் துள்ளி குதிச்சேன்னு எனக்கு புரியுது. ஆனா பால் அடிச்சதுக்கு அப்புறம் ரன் ஓடணுங்கிறது தானே தர்மம். நீ அப்படி ஓடினாதான் பாயிண்ட் கிடைக்கும், நாமளும் இந்த கேம்ல ஜெயிக்க முடியும். எது எப்படியோ நீ இப்ப அப்படி பண்ணாததுனால நாம இந்த கேம்லயே கோட்டை விட்டுட்டோம். தப்பு தானே இதெல்லாம் சொல்லு. உனக்கு என்னாச்சு ஜியான்? இனிமேலாவது பால் அடிச்சினா உடனடியா ஓடணும், சரியா? ஓகே கேப்டன். ஒருத்தரோட கோவத்தை குறைக்கிறது எவ்வளவு ஈஸியான வேலை நான் இப்ப கத்துக்கிட்டேன். இனி யார் கோவப்பட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த டிவைஸ் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருக்கணும். அட என்ன இது? ஏ அஜக்கு அச்சச்சோ, காமினாரியோட வீட்டுக்குள்ள போயிடுச்சே. இப்ப என்ன பண்றது? யார் இப்படி பண்ணது? எஸ் ஐலவா. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக கூடாது, நான் பாத்துக்கிறேன். நோபிட்டா நீயா? எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் புத்தியே வராதா? இன்னைக்கு நான் உங்களை மன்னிச்சு விடுறதா இல்ல. ஆக்சுவலி இந்த மாதிரி விளையாடுறது உங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா படிப்பையும் கவனிக்கணும். தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தா நீங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் உங்க கடமைகளை செய்யவே முடியாது. அதனால தான் இங்க விளையாடாதீங்கன்னு சொல்றேன். மத்தவங்களுக்கு எப்பவுமே தொல்லை கொடுக்காம விளையாடணும், புரிஞ்சுதா? சார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம். சரி, இந்தாங்க உங்க பால். ஓ, என்னாச்சு எனக்கு? நான் எப்பத்துல இருந்து இந்த மாதிரி சாந்தமான ஒண்ணுமே புரியல. இதோட பவர் என்னங்கறத நான் சுசுகாக்கு எப்படியாவது காட்டணும். அட, அவ எங்கேயோ வெளிய போற போல இருக்கு. ஹாய் சுசுகா. என்னப்பா Dressலாம் சூப்பரா பண்ணிட்டு இப்படி ஃபியூஸ் பண்ண பல்ப் மாதிரி இருக்க? இன்னைக்கு பியானோ ப்ரோகிராம் இருக்கு. நான் நிறைய பேருக்கு முன்னாடி வாசிக்கணும், அதான் கிளம்பிட்டு இருக்கேன். நிறைய பேர் முன்னாடி வாசிக்கணுங்கிறப்போ கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அப்படியா? இதனாலதான் ஸ்கூல்ல இருந்து கிளம்பும் போது கூட ரொம்ப சோகமா இருந்தியா? ஆமா நோபிட்டா. சுசுகா கிளம்பலாமா? கிளம்பலாம். நான் உன்னை அப்புறமா பாக்குறேன் நோபிட்டா. சுசுகா ரொம்ப டென்ஷனா இருக்கா போல இருக்கு. அட, இது அவளுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்கல போல இருக்கு. நோபிட்டா, டோரிமான், சுசுகாக்கு ஒரு ப்ராப்ளம், நாம அவளுக்கு உதவி பண்ணணும். உனக்கே பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு நோபிட்டா. அம்மா டெஸ்ட் பேப்பர் பாத்துட்டாங்களா? ஆமா பாத்துட்டாங்க. ரொம்ப கோவத்துல இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா டெஸ்ட் பேப்பரை மறுபடியும் மறைச்சு வச்சிருப்பான். டோரேமான், உடனே போய் நோபிட்டாவை எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வா. ஓகே, சீக்கிரமா வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட மன்னிப்பு கேளு. சுசுகா பிரச்சனைல இருக்கா. அவ கான்செப்ட் ஆல் இங்க தான் எங்கேயோ இருக்கணும். சரி சரி, கண்டுபிடிச்சிடலாமா? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அடுத்தது மினோமோட்டோ சுசுகா. அவங்க இப்ப வாசிக்க போறது ஒரு அற்புதமான மெலோடி. ஆல் தி பெஸ்ட். ஓகே. சுசுகா, பயப்படாம வாசிமா. சுசுகா வாசிக்க போறா. நோபிட்டா. நோபிட்டா, நோபிட்டா, உனக்கு ஒண்ணு ஆகலையே? வலிக்குதுப்பா. அச்சோ பாவாவே. நான் டென்ஷனா இருப்பேன், என்ன பார்க்க வந்தேன் நோபிட்டா. சுசுகா, ஆல் தி பெஸ்ட். சுசுகாவை பாரு, கான்ஃபிடென்ட்டா இருக்கா. நான் விழுந்த உடனே ரிலாக்ஸ் ஆயிட்டா போல இருக்கு. நான் கீழே விழுந்தல, சுசுகாவோட டென்ஷன்லாம் போயிடுச்சு. அவ அப்படியே நார்மல் ஆயிட்டா. உண்மைதான், சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஆனா அப்படி ஆக கூடாது. சரி சரி, வீட்டுக்கு போலாம், ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. கவலைப்படாத, இது என் கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நோபிட்டா, என்னம்மா? நான் ஏன் கோவமா இருக்கேங்கிறது உனக்கே தெரியும்ல. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. வந்ததுல இருந்து எதுக்காக இப்படி கத்திக்கிட்டே இருக்க? நோபிட்டா,
எதுக்காக அம்மா கிட்ட இதை எல்லாத்தையும் மறைச்ச? உன்னை நாங்க எவ்வளவு நல்ல பையன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆமா, எவ்வளவு பெரிய விஷயத்த நீ மறைச்சிருக்கேன்னு தெரியுமா?